தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே 3.5 வயது குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபரை ஒப்படைக்க கோரி உள்ளூர் மக்கள் காவல் நிலையம் முன்பு போராட்டம் நடத்தினர். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபாகரன். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபாகரன். வணக்கம். மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே உள்ள எம்ஜிஆர் நகர் பகுதியில் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவருடைய வீட்டிற்கு அவருடைய உறவினருடைய 3 வயது பெண் குழந்தை நேற்று மாலை வீட்டின் முன்பாக விளையாடி கொண்டிருந்தது. சிறிது நேரத்துக்கு பிறகு அந்த குழந்தை திடீரென தனது பிறப்புறுப்பில் வலி ஏற்பட்டு அழுகவே குழந்தையின் பெற்றோர் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு அந்த குழந்தையை அழைத்து சென்று சோதனை மேற்கொண்டதில் அந்த குழந்தையின் பிறப்புறுப்பில் காயம் இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அந்த குழந்தையின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அந்த குழந்தையிடம் விசாரித்த பொழுது தாத்தா வயதுடைய ஒரு முதியவர் தனது பிறப்புறுப்பில் கை வைத்ததாக அந்த குழந்தை தெரிவித்தது. இதனையடுத்து குமாரபாளையம் காவல் நிலையத்தில் பெற்றோர் புகார் அளித்த நிலையில் இன்று காலை எம்ஜிஆர் நகர் பகுதியில் மறைந்திருந்த அந்த முதியவரை குமாரபாளையம் போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த குழந்தையின் உறவினர்கள் மற்றும் பெற்றோர் அந்த குற்றவாளியை எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும், தொடர்ந்து குமாரபாளையத்தில் இது போன்ற போக்சோ வழக்குகள் அதிகமாக உள்ளது, எனவே அவரை எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். மேலும் பிரதான சாலையான சேலம் குமாரபாளையம் சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து அவர்களிடம் குமாரபாளையம் போலீசார் தொடர்ந்து சமரசம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு வரும் நிலையில் தொடர்ந்து தற்போது வரை அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.